புட்டினா அது யாரு? நோபடி. எனக்கு அவரை பற்றி தெரியவே தெரியாது. ஆனால் போரிஸ் ஜான்சன் அவர்கள் என்னுடைய தோஸ்த், பயங்கரமான பாண்ட் இருக்கக்கூடிய தோஸ்த். இப்படி சொல்லியிருப்பது யார் அப்படின்னு பார்த்தா ஜெலன்ஸ்கி அவர்கள் தான். ஜெலன்ஸ்கி அவர்கள் இதை மட்டும் சொல்லலை, போரிஸ் ஜான்சன் அவர்கள் அடிக்கடி வந்து கீவு நிறைய இடத்துல உக்ரைனில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் ஜெலன்ஸ்கி அவர் வந்து சந்தித்துக் கொள்வார். ஸோ போரிஸ் ஜான்சன் அவர்கள் மறுபடியும் ஒரு பிரைம் மினிஸ்டராக வர வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. சீக்கிரமாக போரிஸ் ஜான்சன் அவர்கள் அதை நிறைவேற்றுவார்னு சொல்லி நான் நம்புகிறேன்னு சொல்லியும் அவருடைய நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக யூகே உக்ரைன் ஒன்றாக ஒரே மாதிரி இணக்கமாக மாறியதற்கு காரணம் இந்த இரண்டு தலைவர்கள் தான். ஒன்று ஜெலன்ஸ்கி அவர்கள், இன்னொன்று போரிஸ் ஜான்சன் அவர்கள். அவங்களுடைய நட்பு இன்றைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி இன்னும் பல செய்திகள். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகளை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த ஆப்ரேஷன் பவேரியா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தீரன் அந்த படத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதே மாதிரி பல ஆப்ரேஷன்ஸ், ராவாக இருக்கட்டும், மொசாட் ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், ஆப்ரேஷன் பவேரியாவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தமிழ் ஆடியோ புக் வடிவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக் எஃப்எம். அதெல்லாம் நீங்கள் கேட்கணுன்னா குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி டவுன்லோட் பண்ண பிறகு இப்போ இந்த 26லேருந்து 29ஆம் தேதி வரை குடியரசு தின விழா பார்த்தீங்களா, ஃப்ரீடம் 60 அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 60% உங்களுக்கு ரிடக்ஷன் கிடைக்கும். தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். இந்தியன் என்பதில் பெருமை கொள்வோம். அதே மாதிரி குக் எஃப்எம்மை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. குவைத் அரசாங்கம் ரிசைன் பண்ணியிருக்காங்க. என்னப்பா ஒரு அரசாங்கம் ரிசைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அதை ஒத்துக்கொண்டது அரச குடும்பம். ஸோ குவைத்தில் மறுபடியும் ஒரு அரசாங்கம் அமைப்பதற்கான பலவிதமான நடவடிக்கைலாம் எடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று தான் ஒரு செய்தி பார்த்தோம். சவுதி அரேபியாவில் இந்த நியோம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு எதிராக போராடிய நபர்கள் மரண தண்டனை விதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி, அதே சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி நியோம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டும் இல்லாட்டி புது ப்ராஜெக்ட் எல்லாம் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அவங்களை கைது பண்ணுறது எப்போதுமே நடக்கக்கூடியது தான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்று வெளியாகி இருக்கிறது. ரஷ்யா மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய ஃபயர் பவரை காண்பித்திருக்கிறார்கள். அதுக்கு காரணம் இருக்கு. ஜெர்மனி சொல்லிட்டாங்க நான் லெப்பர்டு தாரேன்ப்பா, அமெரிக்கா சொல்லிட்டாங்க நானும் தாரேன்ப்பா, என்டையும் கிடக்கு M1 அப்ரஹாம் அப்படிங்கிறதுலாம். ஸோ எல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது தான், என்னடா நீங்களாம் டேங்க் கொடுத்துட்டு இருக்கீங்க, மேற்குலக நாடுகள் எனக்கு எதிராக மிகப்பெரிய சதியை வளர்த்து விடுகிறீர்கள், சொல்லப்போனால் ஆஃபென்சிவாக அடிக்கிறதுக்கான வெப்பன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுவும் அணுமின் நிலையத்தில் கொண்டு ஒழிச்சு வச்சிடுறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது, மேற்குலக நாடுகளுக்கு இந்த யுத்தத்தை முடிப்பதற்கான எந்த விதமான சிந்தனையும் கிடையாது. அதை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. எனவே நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த ஃபயர் பவர் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவு மிசைல் எல்லாமே ஏவி விட்டுருக்காங்க. புட்டின் அவர்கள் நேற்று ஒரு சில மாணவர்களை சந்தித்து கொண்டார் அப்படிங்கிறதும் அவங்க கூட உரையாடினார் அப்படிங்கிற வீடியோவும் வெளியாகி இருக்கிறது. நல்ல வேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு புட்டின் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லாமல் விட்டுட்டாங்க. புட்டின் அவர்கள் கொஞ்சம் நார்மலாக தெளிவாக பேசுகிற மாதிரி அந்த வீடியோவில் இருக்குது. அடுத்ததாக இஸ்ரேல் தான். இஸ்ரேல் இன்னைக்கு மறுபடியும் 9லேருந்து 10 பாலஸ்தீனியர்களை கொன்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி மனதை உழுக்கக்கூடிய ஒரு செய்தி தான். இன்றைக்கி ஜனவரி மாதம் ஒரு 27ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 27 நாளில் கிட்டத்தட்ட 33 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த வருடத்தில் மட்டுமே. அது மட்டும் கிடையாது, 12க்கும் அதிகமான துப்பாக்கிச் சூடுகளை நடத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கனத்த செய்தியும் வெளியாகி இருக்கிறது. என்னப்பா நடக்குது அப்படின்னு கேட்டால், என்னமோ நடக்குது, அதெல்லாம் ஏன் மேற்குலக நாடுகள் கண்டுகொள்வார்களா? இதே உக்ரைனுக்குள்ளே ஒரு சின்னதாக பட்டாசு வெடிச்சிருந்தா கூட பெரிய பிரச்சனையாக பார்த்துருப்பாங்க. இஸ்ரேல் இவ்வளோ பெரிய துப்பாக்கிச்சூடு நடத்தி தினசரி ஒரு நபரை வச்சு கொண்டுகிட்டே இருக்காங்க, அதை பற்றி யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு துக்கமான செய்தி தான். 31 ஆப்ரஹாம் டேங்க் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம். இந்த 31 ஆப்ரஹாம் டேங்குக்கான அதை எப்படி நீங்கள் வழி நடத்தணும், அதை எப்படி நீங்கள் சரிப்படுத்தணும், இது எல்லாத்துக்குமான ட்ரைனிங்கும் நாங்கள் தரோம். ஆனால் இன்னும் ஒரு 2 மாதம் பிடிக்கும்பா இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு அப்படின்னு சொல்லி அதனுடைய ப்ரொடக்ஷன் டைமையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா நினைச்ச மாதிரி இந்த 30க்கும் அதிகமான ஆப்ரஹாம் டேங்க் எல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டு, ஆயிரக்கணக்கான ஆப்ரஹாம் டேங்க் யார்கிட்ட இருக்கு? அமெரிக்காட்ட இருக்கு. ஸோ கண்டிப்பாக அமெரிக்காவால் இது முடியும். துருக்கி 7வது குட்வில் ட்ரெயின் அப்படிங்கிறது. துருக்கி என்ன செய்வாங்கன்னா, ஆப்கானிஸ்தான்லாம் பிரச்சனை வந்துச்சுன்னா மனிதர்கள், அங்கே வாழக்கூடிய மனிதர்களுக்கு உதவிகள் செய்வது, மருத்துவ செலவுகள், மருத்துவத்துக்கு தேவையான உபகரணங்கள் இதெல்லாம் ட்ரெயினில் அனுப்பி வைப்பாங்க. அப்படி 7வது ட்ரெயின் ஆப்கானிஸ்தானில் போய் ரீச் ஆயிருச்சு. இதே மாதிரி உதவிகளை வேறொரு நாடு செய்யும். அந்த நாட்டின் பெயர் இந்தியா. இந்தியாவினுடைய 74வது குடியரசு தினம். எல்லா நாடுகளும், பல நாட்டு தலைவர்கள் இந்தியாவுக்கு வாழ்த்துக்களை சொன்னாங்க. எகிப்தினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே இங்கே வந்திருந்தாங்க. ஆப்பிரிக்க நாடு கூட நம்ம முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இந்திய அரசாங்கம் வெளியிட்டிருந்தது. அதே ஆப்பிரிக்க நாடுகள் கூட இப்போ சீனா மற்றும் ரஷ்யா ஒன்றிணைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா தொடங்கி வைக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகளை பல நாடுகளும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு தெரியுது எந்த நாட்டை எப்போது ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. இந்த ஆப்பிரிக்க நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆப்பிரிக்க நாடுகளை ஒரு நாடாவே மதிக்கிறது கிடையாது மேற்குலக நாடுகள். ஆனால் இந்தியா என்ன செஞ்சாங்கன்னா, G20 மாநாட்டினுடைய தலைவராக மாறின உடனே இந்தியாவினுடைய அறிவிப்பு ஆப்பிரிக்கா ஓரியன்டா இருக்கக்கூடிய பலவிதமான உலக நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான்.
அதே மாதிரி மேற்கொண்டார்கள். இப்போது பாருங்க, சீனாவும் ரஷ்யாவும் ஒன்றிணையக்கூடிய ராணுவ ட்ரில்ல கூட சவுத் ஆப்பிரிக்கா அவங்களுடைய பங்குகளை ஆற்றியிருக்கிறது. ஸோ இது எல்லாமே ஆப்பிரிக்காவுக்கு அடுத்த முக்கியத்துவம் கொடுப்பதற்கான சின்ன சின்ன விஷயங்களா நம்ம பார்க்கலாம். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஒன்றாக அவங்களுடைய போர் பயிற்சியை செய்து வருகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது ஈரான். ஈரானை பொறுத்த வரைக்கும் அணுசக்தி ஒப்பந்தத்தில் அமெரிக்கா இதுவரையிலும் கையெழுத்திடாமல் இருப்பதற்கான காரணம் இஸ்ரேல் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் கூறியிருக்கிறார்கள். அப்கமிங் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பேன் யாருக்கு? ரஷ்யாவினுடைய ஆயில் பேன். ஆயிலுக்கு நிறைய விதமான பொருளாதார தடை எல்லாமே கொடுக்க போறாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா பெரிய அளவில் ஆயில் மார்க்கெட் அடி வாங்கும்பா. அப்படி ஆயில் மார்க்கெட் அடி வாங்கிச்சுன்னா எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்லி ஒப்பக் ப்ளஸ் நாடுகள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐரோப்பிய ஒன்றியம் இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அளவு பொருளாதார தடை போடுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வராங்க. அந்த முயற்சியை பேஸ் பண்ணி தான் ஒப்பக் ப்ளஸ் நாடுகள் இந்த மாதிரியான முடிவை எடுத்திருக்காங்க. ஆயில் மார்க்கெட்டில் கொஞ்சம் அப்படியே நடுக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்து பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுங்க மக்கா. தங்கத்துக்கு வேலை ஐயோ எப்படியோ ஏறி போயிட்டே இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்தே செஞ்சுக்கோங்க. ஏன்னா தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அரிதாகவே இருக்கிறது அப்படின்னு வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள். நார்வே என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? எங்ககிட்ட லெப்பர்டு 2 டேங்க் இருக்குடா, நாங்களும் கொடுக்க போகிறோம்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று தான் ஒரு செய்தி பார்த்தோம். நெதர்லாந்து என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்சம் டேங்குகளை ஜெர்மனிட்டு லீஸுக்கு எடுத்திருந்தாங்க. ஜெர்மனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேங்குகள் உங்களுடைய சொந்தமாக இருந்தது என்றால் நீங்கள் யாருக்கு கொடுக்கலாம்? உக்ரைனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நெதர்லாந்து லீஸுக்கு வாங்கின டேங்கை நாங்கள் விலைக்கு வாங்கி உக்ரைனுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு டேங்கினுடைய விலை 89 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்படி ஒரு 14 டேங்கு லெப்பர்டு டேங்கு ஜெர்மனி கொடுக்க போகிறாங்கல்ல, இப்படி டேங்குகள் கொடுப்பதற்கு பணம் அப்படிங்கிறத நாங்கள் வசூலிக்க மாட்டோம் அப்படின்னு ஜெர்மனி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு உதவி தான் உண்மையான உதவி. நான் டேங்குகளை தாரேன், ஆனால் பணத்தை வாங்க மாட்டேன்டா, அதை வச்சு நீ என்ன செஞ்சுக்கோ, ரஷ்யாவை அடிச்சுக்கோ. அமெரிக்காவும் அதான் சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஆப்ரஹாம் டேங்க் அப்படிங்கிறது உள்ளே போகும்போது ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலை உக்ரைனால் ரொம்ப உக்கிரமாக செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி. மிஷன் 2047 இந்தியா 3வது மிக முக்கியமான பொருளாதார நாடாக மாறும் அப்படிங்கிறது தான். இன்னும் ஒரு 24 வருடங்கள் இருக்குது. இந்த 24 வருடங்களில் 3வது முக்கியமான ஒரு பொருளாதார நாடாக இந்தியா மாறும்போது இந்தியாவினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கிறது. டெஸ்லாவினுடைய வளர்ச்சி Q4ல் 53% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு அதே ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம், அதாவது எலன் மஸ்க் அவர்களுடைய நிறுவனம் எகைன் அந்த ஸ்டார்லிங்குக்கான சேட்டலைட்டை விண்ணில் செலுத்துவதற்கான லைவ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களும் பார்க்கலாம். ஜெர்மனி இன்னைக்கு 2வது அரெஸ்ட் அப்படிங்கிறத செஞ்சிருக்காங்க. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஜெர்மனியுடைய அரசை கவிழ்ப்பதற்காக சதி நடக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். எகைன் ஜெர்மனி இப்படி கைது நடவடிக்கையில் ஈடுபடுவது இதுதான் செகண்ட் டைம். இப்போ யாரை கைது பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ரஷ்யாவினுடைய உளவாளிகளை. ஆல்ரெடி ஜெர்மனிக்கு நிறைய உளவு செய்திகள் கிடைச்சிருந்தது. ரஷ்யாவினுடைய உளவாளிகள் உங்கள் நாட்டை சுற்றி இருக்காங்கப்பா, கைது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. 2வது கைது, ரஷ்யாவினுடைய உளவாளிகளை நாங்கள் கைது செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா சீனாவினுடைய உளவாளியை கைது பண்ணி அதுக்கான விசாரணை எல்லாமே நடத்தி கிட்டத்தட்ட 8 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற முடிவையும் கூறியிருக்கிறார்கள். ஆண்ட்ரூ டாட் இந்த ஆண்ட்ரூ டாட் அப்படிங்கிறவர் யார்? ரொம்ப பெரிய கான்ட்ரோவர்சியாக ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த ஆண்ட்ரூ டாட்டை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிறத கீழே கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள். வேறொரு காணொலியில் ஆண்ட்ரூ டாட்டை பற்றி நானும் உங்களுக்கு ஒரு காணொலியை பதிவு பண்ணுறேன். ஜப்பானில் ஒரு கார்கோ ஷிப் அப்படிங்கிறது திடீர்னு கடலில் மூழ்கிய காரணத்தினால் 8க்கும் அதிகமான மனிதர்கள் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அஞ்சப்படுகிறது. அவங்களை மீட்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் செய்திகள் கூறுகின்றன. ரிபப்ளிக் டேல நம்முடைய குடியரசு தினத்தில் இந்தியா காண்பித்த அந்த ஷோகேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ராணுவ பரேடாக இருக்கட்டும், பல மாநிலங்களுடைய வாகனத்தினுடைய அந்த ஒரு பரேடாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணியிருக்கோம்ப்பா. ஆண்களுக்கு சமமாக பெண்களும் பெண் வீரர்களுடைய அணிவகுப்பும் நடந்தது அப்படின்னு சொல்கிற மிகப்பெரிய பாராட்டு பல நாடுகளாலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூகேனுடைய கார் ப்ரொடக்ஷன், யூகே அப்படின்னு சொல்லும்போது அவங்க காரை ப்ரொடியூஸ் பண்ணி ஐரோப்பிய ஒன்றியத்துக்குலாம் அனுப்பி விடுவாங்க. 67 வருடங்கள் இல்லாத அளவுக்கு யூகேனுடைய கார் ப்ரொடக்ஷன் டவுன் ஆயிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய இண்டஸ்ட்ரி மோசமாயிருக்கு அப்படிங்கிறது இதனாலே தெரியுது. யூகேனுடைய கார் ப்ரொடக்ஷன் மட்டும் கிடையாதுங்க, அங்கே நிறைய அமைப்புகள் அவங்களுடைய ஸ்ட்ரைக் எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. வேற வழியே இல்லாமல் அரசாங்கங்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இவங்க டிமாண்ட் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே யூகேக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. பிரெக்சிட்டுக்கான ஒரு எஃபெக்ட் தான் இந்த மாதிரியான பின்னடைவுகள். ஏமன்ல ஒரு பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்கு. சவுதி அரேபியாவினுடைய நட்பு நாடுகளும் சேர்ந்து ஏமனுடைய ஹூத்தியின போராளிகள் இல்லாட்டி இன்னும் பல போராளிகள் எல்லாமே சேர்ந்து அங்கே பெரிய ஒரு பிரச்சனையாக நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிகள் செய்வதற்கு மட்டுமே 4.3 பில்லியன் அமெரிக்க டாலர் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஐநா சபை கூறியிருக்கிறார்கள். இந்த பணம் எங்கேருந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒடிசா இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஹெரிட்டேஜ் பகுதி தான், மிக முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. ஜோர்டானில் ஒரு பைலட், முதல் பெண் பைலட் அப்படின்னு சொல்லலாம், F-16 ஓட்டக்கூடிய பெண் பைலட் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய அந்த விமானத்தில் ஏறி கெத்தாக ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க பாருங்கள்.
எல்லாமே முடியும். பெண்களும் ஆண்களும் இங்கே சமம் தான் அப்படிங்கிறத சமகாலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப பெரிய அளவில் நிரூபித்து வருகிறார்கள். ஜப்பான் ஒரு சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தி இருக்கிறார்கள். பொதுவாக சேட்டலைட்டை விண்ணில் செலுத்துவது அப்படிங்கிறது வானிலை பார்ப்பதற்கு, வேவு பார்ப்பதற்கு. இது செகண்ட் டைப்பு, வேவு பார்ப்பதற்கு. யாரை வேவு பார்ப்பதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்த் கொரியா. வட கொரியா என்ன செய்கிறாங்க, எது செய்கிறாங்க, ஜப்பானுக்கு எதிராக என்னென்ன காய் நகர்த்தல் செய்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு 3வது கண் தேவைப்படுதுரா, அந்த 3வது கண் தான் அந்த சேட்டலைட் அப்படின்னு சொல்லி விண்ணில் அனுப்பியிருக்கிறார்கள். வட கொரியாவுக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க. தேங்க்யூ சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி, அதாவது ட்ரூத் ஆப்புக்கு ட்ரம்ப் அவர்கள் நன்றியை தெரிவித்திருக்கிறார். மெட்டா மற்றும் இதர சோஷியல் மீடியா எல்லாமே ட்ரம்ப் அவர்களுடைய அக்கௌண்ட்டை ரீஇனிஷியேட் பண்ணிட்டாங்க. தலைவர் வேற ரகம் உள்ள என்னெல்லாம் செய்ய போறாரு, மறுபடியும் என்ன பிரளயத்தை உண்டாக்க போறார் அப்படின்னு தெரியல. ட்விட்டர்லலாம் ஆல்ரெடி ட்ரம்ப் அவர்கள் அவருடைய அக்கௌண்ட் எல்லாமே ரீஆக்டிவேட் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த சோஷியல் மீடியா ஆட்டத்தை. அடுத்ததா கடைசி அப்டேட். சீனா சாஃப்ட் ஆக போகுதா? ஏன்னா கொரோனா வைரஸ் வந்துச்சு, திடீர்னு பார்த்தா கொரோனா வைரஸில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லைப்பா, யார் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நபர்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்புலாம் வந்துச்சு. ஷி ஜின்பிங் அவர்களுக்கு எதிராக பெரிய போராட்டம் நடந்துச்சு. இப்போ மக்கள் எல்லாருக்கும் என்னென்ன வேணும் கேட்டு ஷி ஜின்பிங் அவர்கள் செய்கிறாரு. ஒருவேளை சைனா சாஃப்டாக மாறிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உதயமாயிருக்கிறது. ஸோ பார்க்கலாம் அதுக்கு பின்னாடி என்னென்ன உண்மைகள் இருக்குது, என்னென்ன பொய்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தமிழ் பட்சம், தமிழ் வியூகம், தமிழ் விதையில் அம்பலப்படுத்துவோம். இந்த ஒரு செய்தியை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.